வணக்கம். தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம். சற்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த சிறுகதையை வெளியிடுகிறோம். தயவு செய்து இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். சிறுகதை காதல் கடுதாசி. பாட்டி பாட்டி என்று அழைத்த பேரன் பக்கத்தில் திரும்பி பார்த்தால் கல்யாணி. தன் அண்ணனின் பேரன் சந்துரு துருதுருவென்று நல்ல அழகாக இருப்பான். மற்றவர்கள் செய்ய தயங்குகின்ற காரியங்களை செய்து விடுகின்ற தைரியம் அவனுக்கு உண்டு. அவனிடம் மட்டும் கல்யாணிக்கு அலாதி பிரியம். அவன் எது கேட்டாலும் தட்டமாட்டாள் கல்யாணி. கல்யாணி வயது 62. இன்னும் முதுமையின் கரம்படியாத தேகம், அறிவு தீட்சண்யம், கண்களிலும் முகத்திலும் பிரதிபலிக்கும் அற்புதமான பெண்மணி அவள். சந்துருவுக்கு கல்யாணி பாட்டி என்றால் கொள்ளை பிரியம். சந்துருவை பார்த்து, என்னடா கண்ணா, என்ன வேணும் உனக்கு என்றால் செல்லமாக அவன், பாட்டி நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கலை? கல்யாணம்னா பிடிக்காதா உங்களுக்கு என்றான். இவனுக்கு எப்படி புரிய வைப்பது? புரியணும்னா முழு கதையையும் அவனுக்கு சொன்னாதான் புரியும். அதை கேட்கிற பொறுமை அவனுக்கு இருக்கா? தன் கதையை யார்கிட்டையாவது சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசை அவளுக்கு. ஒரு சுமையை இறக்கி வைத்து விடலாம் என நினைத்தாள் கல்யாணி. ஆனால் ஒரு சிறுவனிடம் எப்படி புரிய வைப்பது என்று தயங்கினாள். கண்ணா, சொன்ன உனக்கு புரியாது. கேட்கிற பொறுமையோ அதை புரிந்து கொள்கிற வயதோ உனக்கு இல்லை. வேண்டாம், விட்டுடு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருந்ததில்லை, அதனாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கலே என்றால். இல்லை பாட்டி, என்னால் புரிந்து கொள்ள முடியும். பொறுமையாக கேட்கிறேன், தயவு செய்து சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். அவனுடைய கண்களில் ஆவல் மின்னியது. ஒரு வகையான ஆர்வம் தோன்றி மறைந்தது. சந்துரு, சொல்றேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. சொல்றேன் என்றால் கல்யாணி பாட்டி. இல்லை பாட்டி, மதர் ப்ராமிஸா? யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் என்றான். எனக்கு ஞாபகம் இல்லை எந்த வருஷம் இது நடந்ததுன்னு. எனக்கு வயசு 13. வயசுக்கு மீறிய வளர்ச்சி 20 வயசு மாதிரி இருப்பேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இந்த தேவதையை கல்யாணம் பண்ணிக்க தேவலோகத்திலிருந்து தான் மாப்பிள்ளை வருவான்னு. எனக்கு ஒரு அண்ணன், அவன்தான் உங்கள் அப்பாவை பெற்ற தாத்தா. எனக்கு 12 வயசு பெரியவன். மிலிட்ரியிலே இருந்தான். என்னோட அப்பா ஊருக்கே பெரிய மனுஷன். ஊர்லேயே பாதி சொத்து அவரோடது. ஊரில் அவருக்கு பெரிய செல்வாக்கு உண்டு. அண்ணனுக்கு ஒரு பெண் கிடைத்தது. அவரும் ஒரு ஜமீன்தார் வீட்டு பெண் என்றார்கள். இளைய பெண்ணை வைத்துக்கொண்டு அண்ணனுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது என்பதில் அப்பாவுக்கு தயக்கம். நான் தான் அப்பாவை சமாதானம் பண்ணினேன். அண்ணனுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை கெடுத்துறாதீங்கப்பா. எனக்கு என்ன அவசரம்? இப்போத்தான் 13 வயசாகுது. அந்த காலத்திலே பெண் வயசுக்கு வந்துட்டா போதும், வயசை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். சரியான மாப்பிள்ளை உடனே கிடைக்கவில்லை என்பதால் ரொம்ப தயக்கத்திற்கு பிறகு அப்பா அண்ணனுடைய திருமணத்திற்கு சம்மதித்தால் 3 நாட்களாக ஊரையே கூட்டி சாப்பாடு போடப்பட்டது. ஏழைகளுக்கு வேட்டி சேலைகள் பரிசாக வழங்கப்பட்டது. ஊரே திருவிழா கோலம் போட்டது. அண்ணன் திருமணத்திற்கு முதல் நாள் தான் இராணுவத்திலிருந்து ட்ரெயினில் வந்து இறங்கினான். வில்வண்டி அழைத்து வரப்பட்டான். அண்ணாவை வரவேற்க ஓடிய கல்யாணி ஒரு கணம் அதிர்ந்து பின்வாங்கினால். அண்ணனுக்கு முன்னதாக இறங்கியது ஒரு வாட்டசாட்டமான கம்பீரமான உயரமான 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன். பார்த்தவுடனேயே பெண்களை கவர்ந்தெழுக்கும் ஆண்மகன். சிரிக்கும் போதே கன்னங்களில் குழி விழுந்து பற்களோ வெண்மையாக மயங்க வைத்தது. ஒரு கணம் பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் கல்யாணி. அதன் பிறகு இறங்கினான் அண்ணன். அண்ணன் சாய்ராமை பார்த்ததும் ஓடி சென்று கட்டி கொண்டாள் கல்யாணி. சாய்ராம் புதிதாக வந்தவனை பார்த்து, சிவா, இவன் என் ஒரே தங்கை கல்யாணி என்றான். மீண்டும் ஒரு முறை பார்த்தால் அதற்கு முன்னாலேயே விழுங்கி விடுவதோல் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டால்
முதல் முறையிலேயே மனதிற்குள் விழுந்து விட்டான். பார்த்ததும் புன்னகைத்தான். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான் உங்க அண்ணன் என்றான். வெட்கம் தாங்காமல் ஓட்டமாக வீட்டில் சென்று மறைந்து கொண்டாள். அன்றும் அடுத்த திருமண நாளிலும் சரி அவன் அவளையே தேடிக்கொண்டிருந்தாள். அவனும் தான். பேச்சுவாக்கில் அவளை பற்றி அண்ணன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. சிவாவோட ரெஜிமெண்ட் தான் அவனும். ஆனால் அவன் கேப்டன் ரேங்கில் இருப்பவன். அவர்கள் வீடும் வசதியானவர்கள் தான். 2 நாட்களாக கல்யாணியும் சிவாவும் பார்வையை பரிமாறிக்கொள்வதும் புன்சிரிப்பதுமாக தங்களை உணர்த்தி கொண்டார்கள். திருமணம் முடிந்த இரவன்றே ஒரு தந்தி வந்தது. பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிவிட்டது. உடனடியாக மிலிட்டரியில் வேலை செய்பவர்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அண்ணனும் அண்ணியும் தவித்து போனார்கள், அழுதார்கள். ஊரே சோகத்தில் ஆழ்ந்தது. அடுத்த நாள் இரவு ட்ரெயினுக்கு நண்பன் கிளம்ப புறப்பட்டான். நண்பன் சிவா புறப்பட்டு ஊர் சென்று அங்கிருந்து ஆடைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்த நாள் அண்ணனுடன் ட்ரெயினில் ஜாயின் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணினார்கள். சிவா ஒரு கடுதாசியை எழுதி ஒரு பொடியனிடம் கொடுத்து கல்யாணியிடம் சேர்த்தான். அவன் முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் சந்தோஷமும். இரவு ட்ரெயினில் கிளம்பி போய்விட்டான். கல்யாணி கிடைத்த கடிதத்தை படிக்க முடியாமல் தவித்து போனாள். ஏன்னா அவளுக்கு படிப்பறிவே கிடையாது. அந்த ஊரில் ஆரம்ப பள்ளிக்கூடம் கூட கிடையாது. 2 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த கிராமத்தில் பள்ளி இருந்ததாலும் பொம்பளைகளுக்கு எதுக்கு படிப்பு என்று பள்ளிக்கூடமே அனுப்பாமல் விட்டு விட்டார் அவர் தந்தை. யாரிடமாவது காட்டி படிக்க சொல்லலாம் என்றாலும் காதல் கடிதம் என்பதே அந்த காலத்தில் கொடும் குற்றமாக கருதப்பட்ட காலம் இது. படித்த தோழிகள் என்று யாருமில்லை. கடிதத்தை படித்து மடித்து பீரோவின் அடியில் மறைத்து வைத்து விட்டால் அவளின் நினைவுகள் மட்டும் உள்ளத்தில் பசுமையாக ஒட்டி கொண்டு விட்டது. கற்பனையிலேயே அவனுடன் குடும்பத்தை நடத்தி குழந்தைகளையும் பெற்றுவிட்டால். அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? படித்ததே ஆக வேண்டும். அப்பாவிடம் சென்று முறையிட்டால் அவர் மறுத்தார். ஆனாலும் இடைவிடாமல் கேட்டதால் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு லேடி டீச்சர் தினமும் 2 மணி நேரம் வீட்டுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்தார். 1 வருடம் சென்றது. தமிழ் படிக்க நன்றாகவே கற்றுக்கொண்டு விட்டால். கடிதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. கடிதத்தையும் படித்தால் பேரதிர்ச்சி காத்திருந்தது. யுத்தம் நடந்து முடிந்திருந்தது. அடுத்த நாள் அண்ணன் வருவதாக தந்தி கொடுத்திருந்தான். அதற்கு முதல் நாள் தான் கடிதத்தை படித்தாள். சிவா எழுதியிருந்தான் மிக சுருக்கமாக. கடிதம், நான் உன்னை விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உன் அண்ணனிடமும் பேசினேன். நீ வேறு ஜாதி, அதனால் வீட்டில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிவிட்டான். நீ இன்று இரவு ட்ரெயின் புறப்படுவதற்கு முன்பு வந்துவிட்டான் என்றால் நாம் இருவரும் ஊர் சென்று அங்கு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அதன் பிறகு நாட்டுக்காக யுத்தத்திற்கு போகிறேன் என்று எழுதியிருந்தான். கல்வி கற்றிருந்தால் அவனுடன் சென்று திருமணம் முடித்திருக்கலாம். அவனுடன் கனவிலேயே வாழ்ந்து விட்டேன். இந்த கல்வியை விடமாட்டேன். முடிந்தவரை படிப்பதென்று உறுதி எடுத்தேன். அப்பாவிடமும் அம்மாவிடமும் சண்டையிட்டு சம்மதம் வாங்கிவிட்டேன். அண்ணன் அடுத்த நாள் மிலிட்டரி லீவில் வந்துவிட்டார். வீடே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. அவனை தனிமையில் சந்திக்க ஆவலுடன் காத்திருந்தாள் கல்யாணி. காதலன் சிவா பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தால் அவனிடம் வந்தான். மிகவும் மகிழ்ச்சியுடன், கல்யாணி, உன்னுடைய வாழ்க்கை தப்பித்தது. அவன் உனக்கு கடிதம் கொடுத்ததும் உன்னை திருமணம் முடிக்கவும் அழைத்ததும் எனக்கு தெரியும். அன்று இரவு அவனுடன் செல்லவில்லை, அதனால் நீ தப்பித்தாய். ஒருவேளை போயிருந்தால் ஒரே நாளில் விதவையாயிருப்பாய். என்ன சொல்கிறாய் என்றால் தவிப்புடன். ஆமா கல்யாணி, யுத்தத்திலே என் கண்முன்னாலேயே குண்டடிபட்டு சிவா செத்து போயிட்டான். என் நண்பன் இறந்தது எனக்கு பேரிடியாக இருந்தது. இருந்தாலும் என் தங்கை வாழ்க்கை தப்பித்ததே என்று அடைந்தேன் என்றான். தலையில் இடி இறங்கியது போல் உணர்ந்தால் உடனே மயங்கி சரிந்தால். அதன் பிறகு விழித்தபோது என்னை சுற்றி உறவினர் கூட்டம் கவலையுடன் வந்திருந்தது. விழித்ததும் என் அண்ணனை பார்த்து இழுத்து விடுவதோல் பார்த்தேன். அவன் கூனி குறுகி போனான்.
ஒரு மாவீரனை நாட்டுக்கு உயிர் நீத்தவனை என் கணவனாக வரித்து விட்டேன். அவன் நினைவாகவே வாழ்ந்து விடுவது என்று முடிவு செய்தேன். கல்வியை தொடர்ந்தேன். நான் கல்லூரி பேராசிரியராக வேலை செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காக உயிர் துறந்த சிவாவுக்காக அர்ப்பணித்து விட்டேன். இன்னும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எந்த கல்வி இல்லாமல் என் காதல் தோல்வியுற்றதோ அதே கல்வியை இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். மேலும் மேலும் படித்து கொண்டே இருப்பேன். காதல் கடுதாசியை படிக்க முடியாமல் அவனை இழந்தேனோ அதை என்னால் முடிந்தவரை படித்து முடித்திருக்கிறேன். இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். படிப்பேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.